Hello friends, welcome back to Millen Media. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையான ஒரு கோவில். திருச்சி ஸ்ரீரங்கத்தை விட பழமையான ஒரு பெருமாள் கோவில். இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்டரிகாச பெருமாள் கோவில். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லாரைங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய திருவல்லாரைங்கிற கிராமத்தில் இந்த கோவில் வந்து அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலோடைய வரலாறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருவல்லாரை வந்ததுக்கப்புறம் இந்த நுழைவு வாயிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் வந்து நமக்கு முதல்ல தெரியும். இந்த ராஜகோபுரம் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். முழுமை பெறாத ஒரு கட்டமைப்பாக தான் இந்த கோபுரம் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும். இந்த கோபுரத்தை முழுமையாக கட்டக்கூடிய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ராஜகோபுரம் வழியாக நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த நிலை கோபுரமும் அந்த வாசலும் நமக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலுடைய மதில் சுவர் கோட்டை போன்ற அமைப்பில் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த அழகை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் வந்து ஒரு அமைதியான இருக்கக்கூடிய ஒரு கோவில், மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். அடுத்த நிலை வாசல்லேருந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மூலஸ்தானத்துக்கு வந்து நம்ம போகக்கூடிய அந்த வழி வந்து நமக்கு தெரியும். மூலவரை தரிசனம் செய்ய போகும்போது 2 வாசல் வழியாக நம்ம உள்ளே போகலாம். ஆனால் ஒரு வாசல் தான் வந்து ஒரு டைமில் வந்து திறந்திருக்கும். உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல்னு 2 வாசல் இருக்கும். உத்தராயண வாசல் எப்போ திறந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் திறந்திருக்கும். தட்சிணாயன வாசல் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் திறந்திருக்கும். நான் வந்து உத்தராயண வாசல் வழியாக உள்ளே போய் தரிசனம் செஞ்சேன். மூலவரை செந்தாமரை கண்ணன்கிற பேர்லேயும் வந்து அழைக்கிறாங்க. மூலவர் பெருமாளாக இருந்தாலும் கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை தவிர்த்து 7 பேர் வந்து இங்கே காட்சி தராங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நடுவில் இருப்பார். பெருமாளுடைய வலதுபுறத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியனும், இடதுபுறத்தில் சந்திரனும், பெருமாளுடைய கீழே வலதுபுறத்தில் கருடனும், இடதுபுறத்தில் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் காட்சி தராங்க. பெருமாளுடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலை மார்க்கண்டேய முனிவரும் பூமாதேவியும் வந்து காட்சி தராங்க. தாயாருக்கு தனி சன்னதி இருக்கு. செங்கமல வள்ளி தாயாராக காட்சி கொடுக்குறாங்க. கோவிலுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோவில் வந்து முற்று பெறாமல் இருக்கும். இந்த முற்று பெறாத இந்த குடைவரை கோவிலை நம்ம பார்க்கும்போது தான் இந்த கோவிலே வந்து ஒரு மலை மேலே ஒரு குன்றின் மீது அமைய பெற்றிருக்குங்கிற உண்மை வந்து நமக்கு தெரியும். இந்த குகைகளில் தான் வந்து மார்க்கண்டேய முனிவரும் மகாலட்சுமியும் தவம் செய்ததாக சொல்லிட்டு ஒரு புராண கதையும் இருக்கு. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கு. இந்த கோவில் வந்து ஸ்ரீரங்கத்தை விட பழமையான ஒரு கோவில். நான் ஆரம்பத்திலே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால இந்த கோவிலை வந்து ஆதி திருவல்லரைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதி இருக்கு. தாயாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனி சன்னதி எல்லாம் இருக்கு. ராமானுஜருக்கும் இந்த கோவிலில் வந்து தனி சன்னதி வந்து இருக்கு. இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா பல்லவ மன்னர்களுடைய கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த கோவிலில் வந்து கிடைச்சிருக்கு. 2ஆம் நந்திவர்மனுடைய கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. கிபி 732 746 சேர்ந்த கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. இவருடைய மகனான தந்திவர்மனுடைய கல்வெட்டும் இந்த கோவிலில் வந்து கிடைச்சிருக்கு. 796 847 சேர்ந்த கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கல்வெட்டும் வந்து இந்த கோவிலில் காணப்படுது. பரகேசரிவர்மன்கிற சோழனுடைய கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. கிபி 907 955 உட்பட்ட கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. பல்வேறு காலகட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால இந்த கோவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு எல்லாம் இந்த கோவிலில் வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோவில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி வடிவில் அமைக்கப்பெற்ற ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறை வந்து மாமியார் மருமகள் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து மாமியார் குளித்தாலும் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய மருமகளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிணறுடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பிடுகு கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறு அழைப்பாங்க. இந்த கிணறு யார் காலகட்டத்தில் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னனான தந்திவர்மன் காலகட்டத்தில் கிபி 800களில் வந்து கம்பன் அரையன்கிற நபர்னால இந்த கிணறு வந்து வெட்டப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.